ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குவிக் லன்ச் டொமேட்டோ ரைஸ் செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, அப்புறம் ஒரு 5, 6 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல்ல கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுங்க. இதுக்கு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாகவே நறுக்கிக்கணும். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். இது ஈஸியான லஞ்சுங்க, டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்ட உடனே, வெங்காயமும் பச்சை மிளகாய் வதக்கின உடனே அடுத்தது தக்காளி போடணும். உடனே தக்காளி போடக்கூடாதுங்க, வதங்கின உடனே தான் தக்காளி போடணும். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளியில் இருக்கிற தண்ணி வெளியில் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி மஞ்சப்பொடி, பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். நல்லா வதக்கிட்டே வரணும். அது நம்ம விட்ட எண்ணெய் வந்து வெளியில் வரணும். அந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் தெறிக்க பாருங்கள். இப்போது நல்லா சுருளை வதக்கணும். அப்போ தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சாதத்தை வடித்து ஆற வச்சிடணும். அந்த சாதத்தை இந்த தொக்கோடு கலந்து நம்ம பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி சாதம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை நம்ம நறுக்கி அதில் சேர்த்துடலாம்.